ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு இன்ஃபோவர்ஸ். அண்டு நம்ம அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக 7 days கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 8th டேயில் கால் வச்சுருக்கோம். அண்ட் இந்த சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்லேயே சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தேட். உங்களோட சப்போர்ட் இல்லைனா இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸை, இந்த லெக்சர்ஸை இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் நம்ம இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி கன்சிக்யூட்டிவாக 7 days முடிச்சுட்டு இப்போ 8th day ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறது பயாலஜியில் ஹியூமன் பிரெயினோட பார்ட் 1 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்ட் 2வாக பார்க்கலாம், பிகாஸ் இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஒரே வீடியோவாக போட்டால். ஸோ பார்ட் 1 பார்ட் 2வாக கவர் பண்ணலாம். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ், இந்த வீடியோஸ் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் ஆர் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஃபார் தட் காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்னு கேட்டால் எஸ், வேறவர் சயின்ஸ் பிளேஸ் அ மேஜர் அண்ட் வைட்டல் ரோல். அங்கே எல்லாமே வந்து இந்த சீரீஸ் ஆஃப் லெக்சர் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் மேஜராக கவர் பண்ண போகிறது நம்ம எஸ்எஸ்சி சிஜிஎல் சிலபஸ் கவர் பண்ணுறோம். இட் இஸ் பிகாஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் இஸ் கன்சிடர்ட் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ். ஸோ அதனால் அந்த சிலபஸ் நம்ம கவர் பண்ணிட்டாவே ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து மீதி இருக்கிற ரிமைனிங் எக்ஸாம்ஸோட சிலபஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் யாருக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், தென் சிஜிஎல், எம்டிஎஸ் அண்ட் ஜேஇ, ரயில்வே பொறுத்தவரை என்டிபிசி, குரூப் டி, பேராமெடிக்கல் அண்டு சில பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் அவங்களே வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நமக்கு தெரியாமல் சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கூட இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுற இடமா இருந்தால் இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பிரெயினோட பார்ட் 1, ஹியூமன் பிரெயினோட பார்ட் 1. அதை வந்து 2 வீடியோவாக பிரிச்சிருக்கேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது 4 பிரெயின் பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது query இருக்குது, இல்லை உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் மிஸ் ஆகுது, இல்லை நீங்கள் படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, பட் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலன்னா ஸ்டில் யூ கேன் காண்டாக்ட் மீ. காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் நீங்கள் உங்களுக்கு எங்கே ஷார்ட் கம்மிங் இருக்குன்றது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வில் டிஸ்கஸ். அண்ட் ஃபார் தேட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ இன் டெலகிராம். நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது, அண்ட் ஐடி கூட இருக்குது, இன்ஃபோவர்ஸ்னு சொல்லிட்டு. இன்ஸ்டாகிராமில் info_verse அண்ட் மெயில்லையும் ஸ்டில் யூ கேன் காண்டாக்ட் wisdomcritic@gmail.comனு மெயில் ஐடி இருக்குது. அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த லெக்சரிங் வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் பயனுள்ளதாகவும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் அவங்களோட ப்ரிப்பரேஷனில் இது ஒரு மேஜர் கீ ஃபேக்டராக இருக்கும். ஸோ பிடிச்சவங்க டோன்ட் எவர் ஃபர்கெட் டு லைக் அவர் வீடியோஸ், ஓகேவா? ஸோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அவங்களும் வீடியோஸ் பார்ப்பாங்க, அவங்களும் நோட்ஸ் எடுத்துகிட்டு படிப்பாங்க, அவங்களுக்கும் ஒரு 2 மார்க் சயின்ஸ்னு கேட்குற எல்லா மார்க்கும் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ do follow, like, share and subscribe to Infowars. So with this note, நம்ம வந்து இன்னைக்கு செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ with this we'll kickstart today's session, human brainோட part 1. Let's know the unknowns. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பிரெயின். ஹியூமன் பிரெயினில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஹியூமன் பிரெயினை நம்ம வந்து எப்படியெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் as என்செஃபலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் as ஸோ ஹியூமன் பிரெயின் இஸ் ஆல்சோ கால்ட் as என்செஃபலான். அப்போ வந்து என்செஃபலான்னா அது ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டேர்ம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் இதை கூட ஒரு மார்க்கை கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்செஃபலான் அப்படின்னு நான் கேட்டேன், இட் இஸ் கால்ட் as ஹியூமன் பிரெயின். ஸோ இதோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் ஆஃப் ஹியூமன் பிரெயின் வந்து எக்டோடம் செல்லேருந்து வருது. எக்டோடம் செல். இந்த எக்டோடம் செல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் அ ஸ்டெம் செல். இந்த ஸ்டெம் செல் என்னென்னா, செல்ஸ் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ், நம்ம வந்து அந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கிற செல்ஸ், அந்த செல்ஸ் மூலியமாக டெவலப் ஆகிறது தான் வந்து இந்த எக்டோடம் செல்ஸ். அதுதான் வந்து நம்ம ஹியூமன் பிரெயினுக்கான பேசிக். ஸோ செல்ஸ் இன் தி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ். செல்ஸ் இந்த எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க இதை, ஓகேவா? ஸோ அப்போ இது ஜென்ரல் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்கும்? திருவிளையாடல் ஆரம்ப படத்தில் சொல்கிற மாதிரி தனுஷ்க்கு வந்து 1300 கிராம் 1200 கிராம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சுவல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 98% ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். 98% ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா
நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் என்ன, பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்துருப்போம். அதில் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் அந்த 98% ஆஃப் த போர்ஷன் ஆக்குபைடு யார் பண்ணியிருக்காங்கன்னா பிரெயின் தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் யாருன்னு கேட்டால் அந்த ஸ்பைனல் கார்டு. அப்போ அந்த ரிமைனிங் 2% யார்? ஸ்பைனல் கார்டு. ரிமைனிங் 2% வந்து யாருன்னு கேட்டால் ஸ்பைனல் கார்டு. ஓகே, இது வந்து as far as CNS is concerned, நம்ம வந்து 98% ஆஃப் த டோட்டல் CNS வந்து ஹியூமன் பிரெயின் ஆக்குபை பண்ணியிருக்கு. ரிமைனிங் 2% வந்து ஸ்பைனல் கார்டு ஆக்குபை பண்ணியிருக்கு. இப்போ இதோட வெயிட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் பாடி வெயிட் அதில் சொல்கிறோம்னா, ஸோ இதோட டோட்டல் வெயிட்டு அரௌண்ட் எவ்வளோக்கா 1300 to 1400 கிராம்ஸ் ஆஃப் யாருன்னு கேட்டால் டோட்டல் பாடி வெயிட். டோட்டல் பாடி வெயிட் இருக்கும். ஓகே, இந்த 1300 இந்த 1300லேருந்து 1400 வந்து நம்ம டோட்டல் பாடியில் இது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் 2% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட். அதாவது இந்த 1300 to 1400 கிராம்ஸ் இருக்குல்ல, இது வந்து நம்ம என்டையர் வெயிட் பாடி வெயிட்டோட ஜஸ்ட் 2%. அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் 2% ஆஃப் டோட்டல் பாடி வெயிட்டு. ஸோ இதுதான் ஜஸ்ட் இது என்ன 1300 கிராம்ஸ் to 1400 கிராம்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்ல முடியும். பிகாஸ் இந்த வெயிட் டிஃபர் ஆகும், மேலுக்கு டிஃபர் ஆகும், ஃபீமேலுக்கு டிஃபர் ஆகும், குழந்தைங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இது வெயிட் சொல்லுவாங்க. பட் ரேஞ்ச் வந்து இது 1300 to 1400 கிராம்ஸ். அப்போ ஹியூமன் பிரெயின் எனிதிங் தட் சர்வைவ்ஸ் அதுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் தேவை. அண்டு பிரெயினுக்கு அதோட ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கும்னா பிளட்லேருந்து எடுத்துக்கும். அந்த பிளட்லேருந்து எவ்வளோ ஆக்சிஜன் பிரெயினுக்கு தேவை அப்படின்னா ஜஸ்ட் 20% of oxygen. அப்போ brain requires 20% of blood oxygen. ஸோ பிரெயினுக்கு வந்து ஜஸ்ட் 20% ஆஃப் பிளட் ஆக்சிஜன் வந்து தேவை. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், பிரெயின் நம்ம என்னென்னு சொன்னோம், ஆல்சோ கால்ட் அஸ் என்செஃபலான் அப்படின்னு சொன்னோம். பிரெயினுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட். சூடோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூடோ எண்டோக்ரைன் கிளாண்டு. இது ஏன் இப்படி சொல்கிறோன்றத இந்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு பார்த்துதான் புரிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஜஸ்ட் ஹியூமன் பிரெயின்னா என்ன, அந்த இது வந்து சூடோ பி வந்து சைலண்ட்டு, ஓகேவா. ஸோ சூடோ எண்டோக்ரைன் கிளாண்டு. ஓகே, இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், உங்கள் கையில் ஒரு ஹியூமன் பிரெயின் இருக்குது. அந்த ஹியூமன் பிரெயின் என்னென்ன பார்ட்டாக இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ஓவல் இருக்குல்ல, இந்த ஓவல் தான் வந்து உங்களோட ஹியூமன் பிரெயின். கையில் இருக்க ஒரு முட்டை நம்ம கையில் இருக்குது. அந்த முட்டையில் ஒரு 3 இல்லை 4 பார்ட்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த பார்ட் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு இந்த 4 பார்ட் மேஜராக பிரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 மேஜர் பார்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரோல் ப்ளே பண்ண போகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜர் பார்ட் இருக்குல்ல, இது பேர் ஃப்ரண்டல் லோப். ஓகே, அடுத்து இது பேர் பெரைட்டல் லோப். இது பேர் பெரைட்டல் லோப். இது வந்து ஆசிபிட்டல் லோப். இதெல்லாம் மேஜர் லோப்ஸு. இது வந்து டெம்போரல் லோப். ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு ஹியூமன் பிரெயினை நம்ம இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணோம். ஜஸ்ட் ஒரு ரஃப் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் சொல்லியிருக்கேன். பட் இது என்னன்றதை டீட்டெயிலாக இங்கே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது ஹியூமன் பிரெயினோட அனாட்டமினா அந்த க்ராஸ் செக்ஷன் வியூ சொல்கிறோம்ல, அதுதான். இதில் ஃப்ரண்டல் லோப் நான் இங்கே போட்டிருக்கிறது ஃப்ரண்டல் லோப் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்டல் லோபு மேஜராக எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணும் அப்படின்றது தான் ஒரு இந்த கான்செப்ட்டு. ஸோ இது வந்து ஃப்ரண்டல் லோப். ஃப்ரண்டல் லோப் எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. இது ஏன்றதை திருப்பி பின்னாடி சொல்கிறேன். இது பரைட்டல் லோப். எல்லோ கலர் போர்ஷன் இஸ் பரைட்டல் லோபு. அண்ட் இந்த கிரே கலர் போர்ஷன், டார்க் கிரே இஸ் ஆசிபிட்டல் லோபு.
அண்டு இந்த எதல் மாதிரி இருக்குல்ல, பெட்டல் மாதிரி, அது வந்து செரிபெல்லம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். அண்டு இது வந்து ஸ்பைனல் கார்டுக்கு போகிற ஓகேவா, ஸ்பைனல் கார்டுக்கு போகிறது அந்த செல்லு. இது வந்து டெம்போரல் லோப். டெம்போரல் லோப் விச் இஸ் நத்திங் பட் க்ரீன் இன் கலர் சொல்கிறேன், அதான் வந்து டெம்போரல் லோபு. ஸோ இதுதான் ஜஸ்ட் பிரெயின் அனாட்டமியோட இதுதான். இப்போ நம்ம 8 லோப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற லோப்லாம் ஃப்ரண்டல் லோபு, பரைட்டல் லோப், ஆசிபிட்டல் லோப், டெம்போரல் லோபுன்னு 4 பார்த்துருப்போம். இந்த 4 லோபுக்குமே டோட்டலாக ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அந்த கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 8 லோபு கிடைக்கும். ஸோ டோட்டல் லோப்ஸ் ப்ரெசென்ட் இன் ஹியூமன் பிரெயின் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8 லோப் வரும். அது என்னென்ன லோபுன்றதை நான் இங்கே ப்ரீஃப் அவுட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து அப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா ஹியூமன் பிரெயினில் எத்தனை லோப் இருக்குன்னு கேட்டால் it has 8 lobes. So 8 lobes in human brain. எப்படி அப்படி என்னன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து டெம்போரல் லோப்ஸ் ஒன்று, அப்புறம் ஃப்ரண்டல், அப்புறம் பெரைட்டல், அப்புறம் ஆசிபிட்டல் லோப் இது எல்லாமே, அப்புறம் எத்மாய்டு, அடுத்து ஸ்பினாய்டு. இதெல்லாமே லோப் அப்படின்னு சொல்கிறது தான். ஓகேவா? ஸோ டெம்போரல் லோபு, ஃப்ரண்டல் லோப், பெரைட்டல் லோப், ஆசிபிட்டல் லோப், எத்மாய்டு லோப் அண்ட் ஸ்பினாய்டு லோப். இதில் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது. இதில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பைஃபர்கேஷன்ஸ், எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். இப்போ அது மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெம்போரல் லோபில் 2 இருக்கும். இன்றைக்கி அடுத்து ஃப்ரண்டல் லோபில் 1, பெரைட்டலில் 2, அடுத்து ஆசிபிட்டலில் 1, எத்தமாய்டு 1, ஸ்பினாய்டு 1, மொத்தம் 2 + 2 4 + 4 8. ஸோ இதுதான் அந்த டோட்டல் 8 லோப்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். என்ன கேட்டால் டெம்போரலில் 2 லோப் இருக்கும். ஸோ ஆன் தி ஹோலாக சொன்னால் டெம்போரல் லோபு, ஃப்ரண்டல் லோபு, பெரைட்டல் லோபு, ஆசிபிட்டல் லோப், எத்தமாய்டு லோப் அண்ட் ஸ்பினாய்டு லோபு. இதோட பைஃபர்கேஷனோட கவுண்ட்ஸ் கேட்டாங்கன்னா மொத்தம் 8 லோப்ஸ். டோட்டல் லோப்ஸ் ப்ரெசன்ட் இன் ஹியூமன் பிரெயின் கேட்டால் 8 லோப்ஸ். ஓகே, இதில் இந்த ஆசிபிட்டல் இருக்குல்ல, ஆசிபிட்டல் எதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு? ஓகே, இந்த ஆசிபிட்டல் லோப் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஹெல்ப்ஸ் இன் விஸ்வலைசேஷன் சென்சேஷன். இப்போ ஒருத்தர் பார்த்துருக்கோம், அவரை வந்து நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்துருக்கோம், பட் ஸ்டில் நம்ம அவரோட ரெக்கக்னைஸ் பண்ண முடியுது. அவர் பேர் மேபி நம்ம மறந்துருக்கலாம், ஆனால் இந்த முகம் வந்து நம்மளுக்கு பரிச்சயமான முகம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ அந்த விஷுவலைசேஷன் கேப்பபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னு கேட்டால் ஆசிபிட்டல் லோபுக்கு இருக்குது. அந்த சென்சேஷன், நம்ம ஒரு பொருளை பார்த்ததும் ஓகே இந்த பொருளுக்கு வந்து இது பேர் பெண்ணு, இது பேர் மொபைலு, இது ஒரு ஆண், இது ஒரு பெண் அப்படின்னு நம்மளுக்கு விஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் அந்த ஆசிபிட்டல் லோப் தருது. ஸோ ஆசிபிட்டல் லோபோட ஃபங்க்ஷனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் விஷுவல் சென்சேஷன். ஸோ விஷுவல் சென்சேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெம்போரல் லோபு. டெம்போரல் லோப் என்ன பண்ணோம்? இப்போ நீங்கள் கான்செப்ட்ஸ் படிக்கிறீங்க, அந்த படிக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. அந்த புரிஞ்சதுனால தான் உங்களுக்கு அது எத்தனை இயர்ஸ் கழிச்சு கேட்டாலும், இல்லை எத்தனை தடவை நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்தாலும் அது உங்களுக்கு பேசிக்காக இருக்குது. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டியை வந்து புரிஞ்சிக்க வைக்குது. டெவலப் பண்ணுது, இன்கல்கேட் பண்ணுது. இது ஜஸ்ட் கான்செப்ஷுவல் ஓரியன்டாக அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி உங்கள் லைஃப்லேயும் நடக்கும். ஒருத்தரை பற்றி பார்க்குறோம், ஒருத்தர்கிட்ட பேசுகிறோம், ஒருத்தரை நம்ம பழகுறோம், அவங்களுக்கு இந்த சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வே ஆஃப் அப்ரோச்சை மாற்றிக்கிறது. ஸோ அவங்கள புரிஞ்சு நம்ம நடந்துக்கிறது, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் வந்து டெம்போரல் லோபில் வர்றது. ஸோ என்னென்னா ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி. அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி. அண்ட் இது மட்டும் தானே, அது கிடையாது. ஆர்டர் சென்சேஷன், ஸ்மெல்லிங் ஏஜென்ட் இருக்குல்ல, ஆர்டர் சென்சேஷன், அதுவும் இவங்களோட பொருள் தான், இவங்களோட ஃபங்க்ஷன் தான் ஆர்டர் சென்சேஷன் கொடுக்கறது.
ரைட். அடுத்து யாரை பார்க்க போகிறோன்னா ஃப்ரண்டல் லோப். ஃப்ரண்டல் லோப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்ப்ஸ் இன் மெமரி ஸ்டோரேஜ். மெமரி ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நான் இன்ஃபேக்ட் ஹாஸ்பிட்டல் லோபில் சொன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்துருக்கீங்க, விஷுவல் சென்சேஷன் எங்கேயோ பார்த்துருக்கோம். அந்த எங்கேயோ பார்த்துருக்கோன்றது எங்கே சேவ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் ஃப்ரண்டல் லோபில் சேவ் ஆகிருக்கும். அவரை கரெக்டாக கணிக்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல் லோபுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஸ்டிமுலேட், அந்த ஸ்டிமுலேட் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்கல்ல, அந்த விஷுவல் தான் வந்து ஒரு ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ்னால என்னென்ன லோபுலாம் ஒர்க் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்க்கு ஃப்ரண்டல் லோபும் ஒர்க் பண்ணுது. ஏன்னா அவர் யாருன்றதை ரெக்கக்னைஸ் பண்ணுறது, மெமரி ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்குது. ஆசிபிட்டல் லோப் வந்து அதை சென்ஸ் பண்ணுது, அவர் யார், ஆனா பொண்ணா, உயரமா குள்ளமா, கருப்பா சிகப்பா அப்படின்றத சென்ஸ் பண்ணது வந்து ஆசிபிட்டல் லோப். ஸோ ஃப்ரண்டல் லோப் வந்து மெமரி ஸ்டோரேஜ் பண்ணுது. அடுத்து பரைட்டல் லோப் பார்க்கலாம். அடுத்து பரைட்டல் லோப் என்ன பண்ணுன்னா இது வந்து ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபீலிங்ஸ். நம்மளுக்கு எம்பத்தி, சிம்பத்தி அப்படின்னு 2 டேர்ம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பத்தினா என்னென்னா பரிதாபப்படுறது, அது வந்து சிம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் நம்ம இருந்தால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணி உணர்றது. ஸோ இந்த ஃபீலிங் ஆஃப் பெயின், இந்த ஃபீலிங் ஆஃப் கில்ட், இதெல்லாம் வந்து யார் தராங்கன்னா பரைட்டல் லோப் தான் தராங்க. ஸோ ஹெல்ப்ஸ் இன் த ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபீலிங் ஆஃப் ஸ்பெல்லிங் தப்பு பண்ணிட்டேன்னா ஃபீலிங் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஆக்டிவிட்டி. அது யாருன்னு பார்த்தா பெயின், இல்லாட்டி நம்ம தொட்டால் நம்மளுக்கு அந்த டச்சிங் ஃபீலிங் இருக்கும்ல, ஸோ அது வந்து சென்சரி, அந்த ஒரு சென்சரி இன்புட் கிடைக்கும். ஸோ ஃபீலிங் டியூ டு ஃபீலிங் ஆன் டச்சிங், ஸோ டச்சிங் ஃபீல்னு போடுறேன். அடுத்து வந்து ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் என்னென்னா பிளட் ப்ரெஷர் கிடையாது. நம்ம இப்போ தொடுறப்ப எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், அதை வச்சு அழுத்துறப்ப எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் தான் இங்கே. ஸோ அந்த பெயின், அந்த டச் ஃபீலிங், இந்த ப்ரெஷர்லாம் கிடைக்கிறது யாருக்கு கன்வே ஆகும்னு பார்த்தீங்கன்னா பரைட்டல் லோபுக்கு கன்வே ஆகும். ஸோ இதுதான் 3 மேஜர் டிஃப்ரென்சியேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹியூமன் பிரெயினை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஓகே, இந்த ஸ்லைடில் பாருங்கள். இதில் அந்த 8 லோப் சொன்னல, 8 லோபில் டெம்போரல் 2, ஃப்ரண்டல் 2, டெம்போரல் 2, ஃப்ரண்டல் 1, பரைட்டல் 2, ஆசிபிட்டல் 1, எத்மாய்டு 1, ஸ்பினாய்டு 1. இப்போ இங்கே இந்த டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள். இந்த ஃப்ரண்டல் லோப் பாருங்கள். ஃப்ரண்டல் லோப் எங்கே இருக்குன்னா இந்த ஓகே, ஃப்ரண்டல் லோப் வந்து இந்த போர்ஷன், எஃப்எல்னு போடுறேன். ஃப்ரண்டல் லோப் வந்து இந்த போர்ஷன், ஏன்னா இந்த ப்ளூ இருக்கு பாருங்கள். எத்மாய்டு எங்கே இருக்குது? ஃப்ரண்டல் லோபுக்கு நடுவில் இருக்குது எத்மாய்டு லோப் வந்து இங்கே இருக்குது. அடுத்து ஸ்பினாய்டு லோப் தான் இந்த எல்லோ கலர்டு போர்ஷன், ஸ்பினாய்டு லோப். ஓகே, அடுத்து டெம்போரல் லோப் இந்த இது டிஎல். ஓகே, அடுத்து பரைட்டல் லோப் இந்த சைடில் வருது பாருங்கள், அட்ஜாயினிங் ஃபேஸஸ், நம்ம ஸ்கல்லோட அட்ஜாயினிங் ஃபேஸஸில் வரும். அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன், இது வந்து டாப் வியூ, இது வந்து சைட் வியூ, அதை சொல்லியிருக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, அது டாப் வியூ, இது வந்து சைட் வியூ. ஃப்ரண்டல் லோப் சொல்லியா இருக்குது. பரைட்டல் லோப்னா என்னது? இந்த போர்ஷன் வந்து பரைட்டல் லோப்னு சொல்லுவாங்க. இந்த க்ரீன் கலர்ட் போர்ஷன் வந்து பரைட்டல் லோபு. ஓகேவா? அடுத்து இந்த ஆசிபிட்டல் ஜைகோமேட்டிக், அது என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். இந்த ஜைகோமேட்டிக்ன்றது நம்ம இந்த ஸ்கல் போர்ஷன் முன்னாடி இந்த தாடை வருதில் அதெல்லாம் வரும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக லோபில் வந்து இதுதான். மொத்தம் எத்தனை லோப் இருக்குது? 8 லோப் இருக்குது. டெம்போரல் 2, ஃப்ரண்டல் 1, பரைட்டல் 2, ஆசிபிட்டல் 1, எத்மாய்டு 1, ஸ்பினாய்டு 1, மொத்தம் 8 லோப் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்து ஹியூமன் பிரெயின் எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹியூமன் பிரெயினை கலர் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பிரெயினுக்கு வந்து நான் என்னென்ன பேர் சொல்லியிருக்கேன், ஒன்று என்செஃபலான், இன்னொன்று சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட். அது சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட் ஏன் சொல்கிறேன்றது இப்போ புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ பிரெயின்னு நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயின் எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்னா ஃபோர் பிரெயின், அடுத்து வந்து மிட் பிரெயின், அடுத்து வந்து ஹிண்ட் பிரெயின். இந்த ஃபோர் பிரெயின்லேயும் சில கிளாஸிஃபிகேஷன் இருக்குது, மிட் பிரெயின்லேயும் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஃபோர் பிரெயின் மிட் பிரெயினுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கும். இப்போ பிரெயினுக்கு டோட்டலாக சூடோ எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொன்னோம். அப்போ ஃபோர் பிரெயினுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ரோ என்செஃபலான். ஏன்னா பிரெயினோட இன்னொரு பேர் என்ன, என்செஃபலான்னு சொன்னோன்னா பிரெயினோட இன்னொரு பேர் என்செஃபலான் மாதிரி ஃபோர் பிரெயினுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ என்செஃபலான். அடுத்து மிட் பிரெயினுக்கு மெஸ் என்செஃபலான். அடுத்து ஹிண்ட் பிரெயினுக்கு ரோம்ப் என்செஃபலான். ஸோ இதெல்லாம் வந்து the other name for midbrain is mesencephalon, other name for hindbrain is rhombencephalon, another name for forebrain is prosencephalon. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதோட கிளாஸிஃபிகேஷன் இன்னும் எப்படி பைஃபர்கேட் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரெயினில் ஒரு 3 பார்ட் இருக்காங்க. இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து செரிபரம், அடுத்து தலாமஸ், இன்னொருத்தர் அவரோட அப்பா ஹைப்போதலாமஸ். இவங்க 3 பேர் எங்கே இருக்காங்கன்னா ஃபோர் பிரெயினில் இருக்காங்க. ரைட்டு. மிட் பிரெயினில் கிளாஸிஃபிகேஷன் கேட்டால் கிளாஸிஃபிகேஷன் இல்லை. ஆனால் ஹிண்ட் பிரெயினில் ஒரு 3 பேர் இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே செரிபரம் இருந்தாங்களா, அப்போ இங்கே செரிபெல்லம் இருப்பாங்க. செரிபெல்லம். ஓகே, செரிபெல்லம், அடுத்து பான்ஸ், அடுத்து மெடுலா. இந்த மெடுலான்ற வேர்டு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வேர்டாக இருக்கும். மெடுலா ஆப்லாங்கேட்டா. மெடுலா ஆப்லாங்கேட்டா. ஓகே, இப்படி தான் இதை நம்ம பேசிக்காக இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரெயின் எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஃபோர் பிரெயினும் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மிட் பிரெயின், இன்னொன்று ஹிண்ட் பிரெயின். ஃபோர் பிரெயின் எப்படி பிரிக்கிறாங்க, செரிபரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ். ஹிண்ட் பிரெயின் எப்படி பிரிக்கிறாங்க, செரிபெல்லம், பான்ஸ் அண்ட் மெடுலா. இதுதான் வந்து பைஃபர்கேஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின். இப்போ நம்ம வந்து செரிபரம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். செரிபரம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வாட் இஸ் செரிபரம்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, சொல்லிடுறேன். நம்ம சீக்வென்ஷியலாக செரிபரம்னா என்ன, அடுத்து தலாமஸ்னா என்ன, ஹைப்போதலாமஸ்னா என்ன, செரிபெல்லம், பான்ஸ், மெடுலா ஆப்லாங்கேட்டா, அப்புறம் மிட் பிரெயின், இதெல்லாம் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் பிரெயினை ஆல்மோஸ்ட் முடித்த மாதிரி. இப்போ செரிபரம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் செரிபரமோட மேஜர் ரோல் எந்த புக் எடுத்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. என்னன்னா இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். ஸோ ஒரு பிரெயினில் எந்த பார்ட் ரொம்ப லார்ஜஸ்ட்டாக கேட்டால் செரிபரம். ஸோ இட் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின். இதில் வந்து இது ஏன் இப்படி லார்ஜஸ்ட் பார்ட் அப்படி சொல்கிறோன்னா இந்த இதுதான் வந்து டோட்டல் ஹியூமன் பிரெயின். இதில் செரிபரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டல் லோப் இருக்குல்ல, இந்த ஃப்ரண்டல் லோபு வந்து டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் ஹெமிஸ்பியர் அப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செரிபரம்னு சொல்லுவாங்க. அண்டு இதோட இன்னொரு இமேஜ் ஓகே நானே வரைஞ்சி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா இட் இஸ் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அண்ட் செரிபரம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ஸ், ஐக்யூ இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இருக்கிறத
அதிகரிக்கிறதுக்கும் அண்ட் இருக்கிறத சேமித்து வச்சுக்கிறதுக்கும் செரிபரம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்டன்னா இன்டெலிஜென்ஸ் ஐக்யூ டெஸ்ட்னு சொல்லலாம், ஐக்யூ டெஸ்ட்னு சொல்லலாம். அப்போ அந்த ஐக்யூனா என்னன்னு தெரியுமா? ஐக்யூனா இட் இஸ் நத்திங் பட் இன்டெலிஜென்ட் கோஷன்ட். ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஐ திங்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 or 7, ஐம் நாட் ஷுர் எக்ஸாக்ட்லி, பட் அப்படி ஒரு இது இருக்குது. ஸோ அந்த ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன்ட்டு, அந்த ஓகே இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். அண்ட் இதுக்கப்புறம் வேறு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா மெமரி ஸ்டோரேஜ் ஆஸ் யூஷுவல், மெமரி அப்புறம் கான்ஷியஸ்னஸ் யூஸ் ஆகும். இதெல்லாம் செரிபரமோட ஜென்ரல் ஃபேக்டர்ஸு. அண்ட் இதில் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ என்னென்னா செரிபரம் வந்து இந்த மேஜர் ரோல் என்னென்னா இட் இஸ் லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி, ஐ மீன் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். அண்ட் செரிபரமை எப்படி பைசெக்ட் பண்ணாங்கன்னா, இப்போ டாப் வியூலேருந்து செரிபரம் பார்க்குறாங்க. செரிபரம் பார்த்துட்டு பைசெக்ட் பண்ணுறப்ப அது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி தெரியுதுல்ல, இது வந்து இந்த போர்ஷன். ஓகே, ஸோ இந்த போர்ஷன் தான் செரிபரம். என்னென்னா 2 ஹெமிஸ்ஃபியராக பிரிக்கிறாங்க ஹியூமன் பிரெயினை. நீங்கள் டாப் வியூலேருந்து பார்த்தாலும் சரி, ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தாலும் சரி, 2 ஹெமிஸ்ஃபியராக பிரிப்பாங்க. அந்த மேலே இருக்கிற அந்த கார்பஸ் கொலோசம் என்னன்றது சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி அது என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் இந்த செரிபரம் பாருங்களேன், இந்த இமேஜ் பாருங்கள். லெஃப்ட் ஹெமிஸ்ஃபியர், ரைட் ஹெமிஸ்ஃபியர் 2 இருக்குது. லெஃப்ட் ஒரு ரெட்டிஷ் கலர்லையும் ரைட் ஒரு எல்லோயிஷ் கலர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்குன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம லங்ஸோட ஷேப் இருக்குல்ல, லங் பீன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். என்னென்னா 2 இது இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த ஒட்டுறதுக்கு மேலே வெளியில் எந்த கான்டாக்ட்டுமே இருக்காது, பட் உள்ளார ஒருத்தர் கான்டாக்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பார். இவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுக்க. அவர் யாருன்னு கேட்டால் அவர் தான் அந்த கார்பஸ் கொலோசம். ஸோ இந்த கார்பஸ் கொலோசம் எப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த டாப்லேருந்து பார்க்குறப்ப இந்த பச்சை கலர் இருக்கார் பாருங்க, இவர் தான் அந்த கார்பஸ் கொலோசம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கார்பஸ் callosum. So corpus callosum yare is a green in the graphic of the brain when this main connector is missing. In case இது எதாவது அடிபட்டு டேமேஜ் ஆகிட்டு இது மிஸ் ஆச்சுன்னா a person must learn to communicate and get information between the 2 hemisphere. ஆனால் 2 ஹெமிஸ்பியருக்கும் 2 செரிபரமுக்கும் ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இது இல்லை, ஏன்னா இதுதான் கனெக்டிங் ஃபேக்டர். 2 பேருக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது இந்த கார்பஸ் கொலோசம் தான். அந்த பாலம் உடஞ்சிருச்சுன்னா இப்போ இங்கேருந்து மக்கள் இங்கேருந்து எப்படி போவாங்க, இங்கேருந்து மக்கள் எப்படி வருவாங்க? அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு ட்ராவல். அது எப்படி எடுத்துக்குவாங்கன்னா வேறு ஏதாவது கம்யூனிகேட்டிங் டிவைஸ் வச்சுக்குவாங்க. அது மூலயமா கம்யூனிகேஷன் நடக்கும், ஆனால் த்ரூ கார்பஸ் கொலோசம் மூலமா நடக்காது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பஸ் கொலோசம் எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கார்பஸ் கொலோசம் left and right portions of cerebellum. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ கார்பஸ் கொலோசமோட வேலை என்னென்னா இட் இஸ் அ பிரிட்ஜ் யாருக்குன்னா 2 பேருக்கு. யார் அந்த 2 பேர்? 2 செரிபரமுக்கு கனெக்டிங் பிரிட்ஜ் வந்து யாருக்கிட்ட? கார்பஸ் கொலோசம். ஓகேவா? லெஃப்ட்டுக்கு டீ விட்டனா? ஓகே. ஸோ இதுதான் மேஜராக செரிபரம்னா என்ன, கார்பஸ் கொலோசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தலாமஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போது ஏன்னா 4 பிரெயினில் ஃபஸ்ட்டு செரிபரம், அப்புறம் தலாமஸ், அப்புறம் ஹைப்போதலாமஸ். இப்போ தலாமஸ்னால் என்னென்னு நம்மளுக்கு பார்க்கலாம். தலாமஸும் ஹைப்போதலாமஸும் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும் இவங்க 2 பேரும். மற்றதெல்லாம் கொஞ்சம் வேகாக இருந்தாலும், ஏன்னா தலாமஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் இவர் தான் தருவார். சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங். சென்சரி அண்ட் மோட்டார் சிக்னலிங் யார் தராரு? தலாமஸ் தான் தராரு.
இந்த சென்சரி சிக்னலிங் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சென்சரி சிக்னலிங் வந்து இவரால் சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நம்ம டச் பண்ணுறோம்ல, டச்சோட சென்சிட்டிவிட்டி, அப்புறம் டெம்பரேச்சர் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஹாட்டாக இருக்கா, ட்ரையாக இருக்கா, ஹியூமிடாக இருக்கான்றது டெம்பரேச்சர் ஃபீல் பண்ண முடியும். அடுத்து ப்ரெஷர். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து இவங்க 3 பேரை நம்ம பாடியில் ரெகுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ரெகுலேட்ஸ் இவங்க 3 பேரும் நம்ம பாடியில் நம்ம டச் பண்ணுறப்ப டச் தான். நம்ம வந்து ஒரு ஹாட்டான கிளைமேட்டுக்கு போகிறோம்னா அந்த ஹாட்டை ஃபீல் பண்ண வைக்கிறது, நம்ம பாடிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறது எல்லாமே யார் பண்ணுவோன்னா தலாமஸ் தான் பண்ணுவாப்பில். ஸோ ரொம்ப பேசிக்கு சென்சரி மோட்டார் சிக்னலிங் பண்ணுவாங்க தலாமஸ். அப்புறம் இந்த 3 ஃபீலிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பார் தலாமஸ். ரொம்ப பேசிக்கான ரோல் இதுதான் இவருக்கு. அடுத்து ஹைப்போ தலாமஸ். இவரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுலேருந்து தான் எதனால் பிரெயினுக்கு சூடோ எண்டோரின் கிளாண்ட் பேர் வந்ததுன்றது தெரியும். ஸோ இந்த ஹைப்போ தலாமஸ்னால தான் பேர் வந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அதுதான் மேட்ரு. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் தலாமஸ். located at the base of thalamus. ஸோ இது ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் முன்னாடி கேட்டிருக்காங்க. வேர் இஸ் ஹைப்போதலாமஸ் லொக்கேட்டட் இன் த ஹியூமன் பிரெயின். நம்மளுக்கு ஹியூமன் பிரெயினில் லொக்கேட்டட்னு தெரியும். ஏன்னா ஹியூமன் பிரெயினில் தான் 4 பிரெயின் வருது. 4 பிரெயினில் தான் செரிபரம், தலாமஸ் அண்ட் ஹைப்போதலாமஸ் வருதுன்னு தெரியும். பட் ஹைப்போதலாமஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பேஸ் ஆஃப் தலாமஸ். இந்த இமேஜ் காமிச்சோன்னா அவங்கள்ட்ட தலாமஸ் ஹைப்போதலாமஸ் எங்கே இருக்காப்புலன்னு. ஒரு வேறு இதில் எடுத்து வச்சுருக்கேன், இங்கே எடுத்து இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். சரி, இது எங்கன்னா தலாமஸ்க்கு கீழே லொக்கேட் ஆகிருப்பாப்புல. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இட் இஸ் நம்ம பிரெயினுக்கு என்ன சொன்னோம், சூடோ எண்டோரின் கிளாண்ட் சொன்னோம். அவருக்கே அந்த பேர் வந்ததுன்னா ஹைப்போதலாமஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூடோ எண்டோரின் கிளாண்ட். ஸோ ஹைப்போதலாமஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சூடோ எண்டோரின் கிளாண்ட். இவர் எதுக்கு இப்படி நம்ம சொல்கிறோம், ஸோ ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் சூடோ எண்டோரின் கிளாண்ட் அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணுவார், பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும் நம்மள்ட்ட. அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் என்ன பண்ணுவோன்னா, the major reason why hypothalamus is called as pseudoendocrine gland is because of the presence of pituitary gland. So எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, because of the presence of pituitary gland. அவர் எங்கே இருப்பாங்கன்னா just present below it. So pituitary gland which is present just below it. ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்னு அங்கே ஒன்று இல்லை அப்படின்னா ஹைப்போதலாமஸை நம்ம வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட், சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்லியிருக்க மாட்டோம். பட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் பிட்யூட்டரி கிளாண்ட் நம்ம வந்து அவரை சூடோ எண்டோக்ரைன் கிளாண்ட் சொல்கிறோம். சரி, பிட்யூட்டரி கிளாண்டுக்கும் சூடோ எண்டோக்ரைன் கிளாண்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிட்யூட்டரி கிளாண்டு அவரை வந்து இன்னொரு பேரில் சொல்லுவோம். ஸோ அப்போ பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, is also called as master gland ன்னு சொல்லுவாங்க. இந்த மாஸ்டர் கிளாண்டுன்னு ஏன் சொல்கிறோம், மாஸ்டர் கிளாண்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, கான்சிகூட்டிவ் வீடியோவில் கிளான்ஸ்னே ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் நான் நடத்துகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து மாஸ்டர் கிளாண்டு, இவங்க தான் வந்து மாஸ்டர் கிளாண்ட். இதனால தான் வந்து ஹைப்போதலாமஸ் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட். அப்போ மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட், மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்டு யார்? ஹைப்போதலாமஸ். ஸோ இந்த பேர் வந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணோம். ஹைப்போதலாமஸ் ஃபஸ்ட்டு தலாமஸ் வந்து நம்ம என்ன தலாமஸ் பண்ண சொல்ல மாட்டோம். பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன சொல்லுவோம், இட் இஸ் மாஸ்டர் கிளாண்ட். மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் யாருன்னா அந்த
என்ன சொல்கிறது, மாமனின் மன்னன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்ட் யாருன்னா ஹைப்போதலாமஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால் அப்படி பண்ணுதுன்னா, பிட்யூட்டரி கிளாண்டு வந்து இன்டெரக்டாக என்ன பண்ணும், இட் ஆக்டிவேட் பண்ணும். எதை ஆக்டிவேட் பண்ணுன்னா, இன்டெரக்டில் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணும். அதனால் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர் கிளாண்டு சொல்கிறாங்க. அண்டு இது வேறு எதுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இட் இஸ் இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் பிஹேவியர், இன்வால்வ்ட் இன் செக்ஷுவல் பிஹேவியர், அப்புறம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ஃபீலிங்ஸ் இல்லை ரியாக்ஷன்ஸ், அண்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஃபேக்டர் கம்மியாக இருக்கும்ல, அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டர், அதுதான். அண்ட் மோட்டிவேஷன். ஸோ இதில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபீலிங்கும், ஸோ லைக் ஃபியர், பயப்படுறது, அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் ப்ளஷர் ஸ்டேட்டில் இருக்கப்போ ஹாப்பியாக இருக்கிறது. ஸோ ஃபியர் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்போசிட்டு. ஃபியர் ப்ளஷராக இருக்கிறது, அப்புறம் வந்து நமக்கு தாகம் எடுக்கிறது, தேர்ஸ்டி ஃபீலிங்கில் தேர்ஸ்ட் இருக்கிறது, அப்புறம் லவ், அப்புறம் ஹேட்டு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும். அந்த ஃபீலிங் அதெல்லாம் பார்த்திங்கன்னா யார் தருவான்னா இவங்க தான் தருவாங்க. ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை லிம்பிக். இது ரொம்ப முக்கியம், இது கேட்டிருக்கங்க இந்த கொஷினு. லிம்பிக் சிஸ்டம் இன் ஹைப்போதலாமஸ். ஸோ இந்த செக்ஷுவல் பிஹேவியர், இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் எமோஷனல் ரியாக்ஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னா லிம்பிக் சிஸ்டம் விச் இஸ் ப்ரெசன்ட் இன் ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸில் நம்ம நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. அதில் லிம்பிக் சிஸ்டம்ன்ற ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் தான் வந்து இந்த எமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கொஷின் உங்களுக்கு வரும், ஜஸ்ட் எப்படின்னா, இந்த கொஷின் வந்து இந்த கொஷின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன கொஷின்னா, தி பார்ட் ஆஃப் தி பிரெயின் தட் கண்ட்ரோல்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். தி பார்ட் ஆஃப் தி பிரெயின் தட் கண்ட்ரோல்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸோ எமோஷனல் ரியாக்ஷன்ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணாலும் லிம்பிக் சிஸ்டம். ஓகேவா? இப்போ இன்கேஸ் லிம்பிக் சிஸ்டம் ஆப்ஷனில் இல்லை, ஹைப்போதலாமஸ் தான் இருக்குன்னா ஹைப்போதலாமஸ் கொடுக்கணும். ஏன்னா லிம்பிக் சிஸ்டம் எங்கே இருக்குது, லிம்பிக் சிஸ்டம் இஸ் கண்ட்ரோல்டு பை லிம்பிக் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் ஹைப்போதலாமஸ். ஆப்ஷனில் ஹைப்போதலாமஸ் இருக்கும், லிம்பிக் சிஸ்டம் இருக்கும். அப்போ ஹைப்போதலாமஸ் கொடுக்கக்கூடாது, லிம்பிக் சிஸ்டம் தான் கொடுக்கணும். ஏன்னா லிம்பிக் சிஸ்டம் தான் இதை பண்ணுது. ஒருவேளை ஆப்ஷனல் லிம்பிக் சிஸ்டம் இல்லை, ஹைப்போதலாமஸ், தலாமஸ், செரிபலம் அப்படியே இருந்ததுன்னா நம்ம ஹைப்போதலாமஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஹைப்போதலாமஸ்குள்ளே தான் லிம்பிக் சிஸ்டம் இருக்குது, லிம்பிக் சிஸ்டம்குள்ளே தான் இந்த கண்ட்ரோலிங் ஏஜென்ட் இருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீஃபாக சொல்லணும்னா, லிம்பிக் சிஸ்டம் ஆப்ஷனல் லிம்பிக் சிஸ்டம் இல்லை அப்படின்னா ஹைப்போதலாமஸ் கண்டிப்பாக இருக்கும், அவரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அண்டு இந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா, இட் ஆக்ட்ஸ் அஸ் அ கனெக்டிங் லிங்க். இட் ஆக்ட்ஸ் அஸ் அ, இந்த லிம்பிக் சிஸ்டம் வந்து ஹைப்போதலாமஸ் ஆக்ட் அஸ் அ கனெக்டிங் லிங்க். யாருக்கு கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளாண்ட் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட். அதாவது இங்கே நர்வஸ் சிஸ்டம் ஒரு பாப்பில், இங்கே வந்து எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்கும். எண்டோக்ரைன் கிளாண்டுக்கு ஈஜின்னு போடுறேன், நர்வஸ் சிஸ்டம்க்கு என்எஸ்ன்னு போடுறேன். இவங்களுக்கு ஒரு கனெக்டிங் ஏஜென்ட் இருப்பார். அந்த கனெக்டிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டால் ஹைப்போதலாமஸ். அப்போ வாட் இஸ் தி கனெக்டிங் லிங்க் பிட்வீன் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படி கேட்டாங்கன்னா ஹைப்போதலாமஸை நம்ம பிக் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ இதுதான் பார்ட் 1. ஹியூமனோட பார்ட் 1ல் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ஓவர்வியூ பார்க்குற மாதிரி ஹியூமனோட பார்ட் 1 நம்ம பார்த்துருக்கோம். அதில் நம்ம பார்த்தது ஃபோர் பிரெயின். நம்ம பிரெயின் அப்படியே கிளாஸிஃபை பண்ணால் ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின், ஹின் பிரெயின். ஃபோர் பிரெயினை பார்த்தாச்சு, பிகாஸ் மிட் அண்ட் ஹின் பிரெயின் சேர்ந்து ஒரு பார்ட்டாக பார்த்துடலாம். அண்ட் ஐ ஹோப் ஸோ இந்த என்டையர் வீடியோ கொஞ்சம் நாட் மோர் தேன் ஒரு 40 minutes ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு பிடிச்சவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், புரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் மற்ற யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு இன்ஃபோவஸ். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்ஃபுல், இன்னொரு நல்ல ஒரு
கொஷினிங் ஏரியாலேருந்து உங்களுக்கு கண்டென்ட்ஸ் கொடுக்க ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்து வந்துட்டுருக்கேன். அண்ட் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் உங்களில் ஒருவன். டாடா பை பை அண்ட் டேக் கேர்.